3 minutes மேலே போயிடுச்சு. 5 minutes no, 3 minutes. So, he tell me, is maybe 4.2. If 5 minutes, அனைவருக்கும் வணக்கம். நான் மெட்டில்டா அபிராஜ். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு இயற்கையில் உள்ள இன்பம். இயற்கை என்றால் என்ன? இயற்கை என்பது ஆங்கிலத்தில் நேச்சர் என்று அழைக்கப்படுகிறது. நேச்சர் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து பிறந்தது. இதன் பொருள் பிறப்பு, பிறவி குணம் என்பதை குறிக்கிறது. தமிழில் இயற்கை என்றால் இயல்பாக இருப்பதை குறிக்கும். அதாவது இயல்பாக தோன்றி மறையும் பொருட்கள். எது இயற்கை? வானும் மீன்களும் இயற்கை. சுடும் சூரியனும் குளிரும் சந்திரனும் இயற்கை. மேகமும் மின்னலும் இயற்கை. காற்றும் மழையும் இயற்கை. நிலமும் நீரும் இயற்கை. ஆறுகள், கடல்கள், அருவிகள் இயற்கை. பறவைகள், விலங்குகள் இயற்கை. இவைகள் அனைத்தும் இயற்கையாகவே தோன்றி இயற்கையாகவே மறைகின்றன. மனித வாழ்வில் ஐம்பூதங்களின் பங்கு இன்றியமையாதது. நிலமின்றி மனிதன் நிற்க முடியுமா? நீரின்றி வறட்சியை தடுக்க முடியுமா? நெருப்பின்றி மனிதன் உண்ண முடியுமா? காற்றின்றி நம்மால் சுவாசிக்க முடியுமா? பறந்து விரிந்த ஆகாயமின்றி சுட்டரிக்கும் வெயிலிலிருந்து தப்பதான் முடியுமா? தினம்தோறும் காணும் அழகு ஓவியம் இயற்கை. புல்வெளிகள் மீது படித்திருக்கும் பனித்துளிகள் அழகு. சில்லென்று தூறும் மலைச்சாரல் அழகு. மழைக்காலங்களில் மாலையில் வரும் வானவில் அழகு. வண்ண வண்ணங்களாய் பூக்கும் பூக்கள் அழகு. பருவமழையை விட கோடை மழை தனி அழகு. வெப்பத்தை தணிக்கும் பூமியை குளிர்விக்கும் மழை அழகு. உமிழ்ந்தது வானம், மகிழ்ந்தது பூமி, அவிழ்ந்தன பூ மொட்டுக்கள். வீசிய சில்லென்ற காற்றில் கமழ்ந்தது மண்மனம் மட்டுமல்ல, மனித மனமும் தான். மனித வாழ்வின் வரம் இயற்கை. இயற்கை என்று கூறினாலே நம் மனதில் தோன்றுவது பச்சை பசேல் என்று தோன்றும் மரங்கள். மரம் இயற்கையின் கடவுள், மனிதனின் உயிர் மூச்சு, மழையின் தாய், நிழல் தரும் தேவதை. மரங்கள் நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கின்றது. உண்ண கனி, ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து. அடைய குடில், அடைக்க கதவு, அழகு வேலி, ஆட தூளி, தடவ தைலம், தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம், எரிக்க விறகு. மரம்தான் மரம்தான், எல்லாம் மரம்தான். மரம்தான் மரம்தான், மனிதன் மரம்தான். நம் மீது பேரன்பு காட்டும் இயற்கையை காப்பதே ஒவ்வொரு தனி மனிதனின் தலையாய கடமையாகும். உலகில் உள்ள இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கும் விழிப்புணர்வை உருவாக்குவதற்கும் உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூலை 28 அனுசரிக்கப்படுகிறது. அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக இயற்கையை அழித்து கொண்டு வருகிறோம். அறிவியல் எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு இயற்கை வளங்களும் முக்கியம். இதனை நம் வருங்கால சந்ததியினருக்கும் நாம் பயன்படும் வகையில் பாதுகாக்க வேண்டும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நெகிழியை தவிர்ப்போம், இயற்கையை பாதுகாப்போம். நன்றி.